குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்து நிஃப்டி 23,659 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 41 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 159 பாயிண்ட் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 23,800 அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு கேப் அப்புக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படிங்கிறத ஒன்று மார்க்கெட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸாக நிஃப்டி ஒரே ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. 23,800க்கு மேலே ப்ரைஸ் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் 23,900 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ப்ரைஸ் அதையும் உடச்சிச்சு அப்படின்னா 24,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ப்ரைஸ் அதுக்கப்புறமா இந்த அன்ஃபில்டு கேப் அப்படிங்கிற போர்ஷனை ஃபில் பண்ணுமா அல்லது 24,000லேருந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,700, 23,600, 23,500 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. அடுத்ததாக பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிலையும் ஒரு கேப் அப் அப்படிங்கிறது நடக்கும். 54,000 அப்படிங்கிற ப்ரைஸை தாண்டிச்சுன்னா 54,400, 54,800 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,500, 53,300 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. க்ரூட் ஆயில் நேற்று ஒரு நல்ல ஃபால் ஆயிருக்கு. அதுதான் நிஃப்டியில் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஒரு நல்ல புல்லிஷ் மொமெண்டம் அப்படிங்கிறது இருந்துச்சு. இன்னைக்கு க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்றது பார்ப்போம். எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டை நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகி மேலே போக போதா அல்லது இந்த சப்போர்ட்டை உடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். சப்போர்ட்டை உடைக்கும் பட்சத்தில் 9,500 அப்படிங்கிற ப்ரைஸை உடைக்கும் பட்சத்தில் நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது 9,126 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ப்ரைஸ் இங்கேருந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா 9,126 அப்படிங்கிற ப்ரைஸ் வரைக்கும் வரும். அதையும் உடச்சிச்சு அப்படின்னா 8,827 அப்படிங்கிற ப்ரைஸ் வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,600 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதையும் உடச்சிச்சுன்னா 9,890 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அடுத்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்ப்போம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் டெய்லி ஒரு நியூ லோவை கிரியேட் பண்ணுது. 96.96 அப்படிங்கிற ப்ரைஸை ஒரு ஆல் டைம் லோவாக கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ருப்பி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்ததாக இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்றத பார்ப்போம். எஃப்ஐஎஸ் நேற்று 1,597 crores செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் 1,968 crores பை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கு. இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்க போகுது, மார்க்கெட் எப்படி டிராவல் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லாரும் மறக்காம லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.